ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ்என். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா வந்த க்ளோனிங் சீன்ஸை பற்றி வெங்கட் பிரபு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக க்ளோனிங் வெர்ஷனை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது க்ளோனிங் ஜீவான்னு சொல்லிட்டு 2 பேருமே இருப்பாங்க. ஸோ காந்தி கேரக்டருக்கு இந்த 2 கேரக்டரில் யார் ரியல் ஜீவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே செகண்ட் ஆஃப் போகும். பட் ஒரு சில ஆடியன்ஸுக்கு அது புரியாதுன்னு சொல்லிட்டு அந்த வெர்ஷன் நாங்கள் பண்ணலை. அண்டு கடைசியாக காட்டுற அந்த ஓஜி தளபதி பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவில் பயங்கரமாக இருக்காரு. ஏன் படம் ஃபுல்லாக வர்ற யங் தளபதிக்கு அந்த லுக்கை யூஸ் பண்ணலன்னு கேட்டதுக்கு, அந்த லுக்கை வச்சு யங் தளபதியை ஃபர்ஸ்டே பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் வில்லன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கேரக்டர் வில்லன்னு நீங்கள் கெஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் க்யூட்டாக மீசை வச்சு இந்த மாதிரி ஒரு லுக்கை வச்சோம். தென் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் படம் பார்க்கும்போது தான் கிடைச்சிது. அதாவது ஒரு பையன் போய் சேவ் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் அந்த பையன் தன்னோட பையனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆச்சு. அண்டு நாங்கள் படத்தை எடிட் பண்ணி பார்க்கும்போது ஸ்பார்க் சாங்கை எடுத்துடலாம்னு யோசித்தோம். ஏன்னா அந்த இடத்துல படம் கொஞ்சம் டிப் ஆகுது அப்படின்னு எங்களுக்கே தெரிஞ்சுது. பட் அந்த இடத்துல டிப் ஆனால் தான் கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய எலிவேஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சது தான் அந்த டிப் மூமெண்ட். ஈவன் அந்த ஸ்பார்க் சாங்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் கட் போலாம்னு கூட பார்த்தோம். பட் பரவாயில்ல, அந்த இடத்துல படம் கொஞ்சம் இறங்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் வச்சோம் அப்படின்னு ஸ்பார்க் சாங் வச்சதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காரு. அண்டு படத்தோட ரியல் டியூரேஷன் இன்னும் அதிகம். அந்த அன்கட் வெர்ஷனை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம்னு நானும் அர்ச்சனா கல்பத்தியும் பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் சக்சஸா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம். அதாவது 3 hours படத்தை ரிலீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்ற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஏன்னா கொஞ்சம் லேகா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆனா கூட நிறைய பேருக்கு லென்த்தே தெரியலன்னு தான் சொல்றாங்க. ஸோ ரிலீஸ்க்கு அப்புறமும் 3 hours டியூரேஷன் அப்படியே இருக்குதுன்றத ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் குறிக்குது. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.